எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு 2 விஷயத்த பத்தி பேசப் போறோங்க. ஒண்ணு வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட், இன்னொன்னு வந்து கோல்ட். ரைட். இந்த 2 விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சென்றைய பதிவுகள்ல நம்ம பேசினதோட தொடர்ச்சியே கொஞ்சம் நான் சொல்லிடுறேங்க. சென்றைய பதிவுகள்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமா விக்கிறாங்க. செல்லிங் பிரஷர் இன்னும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நேத்து கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? அது நேத்தும் கிட்டத்தட்ட 4000 கோடி 3500 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. ஸோ இந்த மாசம் ஒரு 20,000 கோடிக்கு மேல வித்துட்டாங்க. போன மாசம் 1,14,000 கோடிக்கு பக்கமா வித்தாங்க. நான் இப்ப ரீசெண்டா பார்த்ததுல, நான் 2008 2007ல இருந்தே பார்த்தேன் ஹிஸ்டரி. ஒரு மாசத்துல 1,00,000 கோடி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்த மாதிரி எந்த இடத்துலையுமே நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு மாசத்துல தனியா 1,00,000 கோடி வித்து வெளில எடுத்தது. அதே மாதிரி டிஐஐஸ் 1,00,000 கோடி வாங்கினது போன மாசம் தாங்க. நான் என்னோட பார்வையில இந்த மாசம் தான், அதாவது போன அக்டோபர்ல தாங்க இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இன்னைக்கு பிஸ்னஸ் லைன்ல வந்திருக்குதுங்க. ரைட். Q2ஓட growth பத்தி நிறைய ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி எல்லாம் வந்தது இல்லையா? சேல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா போன வருஷம் இருந்த சேல்ஸை விட கம்மி தான். ரீட்டைல் சேல்ஸ் எல்லாம் இருந்தது, நல்லா தான் இருந்தது. Q1 கம்பேர் பண்றப்ப Q2ல கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் இருந்தது. பட் போன வருஷம் இருந்த growth-ஐ விட இந்த வருஷம் growth கம்மியா தான் இருக்கு. முக்கியமா டூ வீலர் செக்மெண்ட்ல, ஆட்டோ செக்டர்ல டூ வீலர் செக்மெண்ட்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு. பட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல ஸ்டில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தும் சேல்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. நம்ம நேற்று ஹுண்டாயோட ரிசல்ட்ஸ் பத்தி சொன்னோம் இல்லையா? 16% ஃபால். டாடா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதே தான் அந்த ரிசர்ச்லையும் சொல்றாங்க. ரூரல் ஏரியாஸ்ல கொஞ்சம் சேல்ஸ் வந்து நல்லா இருந்திருக்குது, க்ரோத் நல்லா இருந்திருக்கு. அர்பன், செமி அர்பன், டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல ஃபிளாட்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இன்னைக்கு பிஸ்னஸ் லைன்ல வந்த லிங்க். ரைட். ஸோ ஓவராலாகவே பெர்ஃபார்மன்ஸ், Q2ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபிளாட்டடா இருக்கு, இல்லை நெகட்டிவ் க்ரோத்தா இருக்குது. க்ரோத் இருக்குங்க, பட் ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸை கம்பேர் பண்றப்ப க்ரோத் வந்து கம்மியா இருக்கும். கம்மியான க்ரோத் இல்லாம இருக்காது, கண்டிப்பா க்ரோத் இருக்கும், பட் கம்மியா இருக்கும். அதனால எஃப்ஐஐஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் காரணம். தென் ஓவர் வேல்யூவேஷன், அந்த அவங்க கொடுத்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற க்ரோத் நம்பர்ஸ் வந்து நம்ம காட்டல. அதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். பிறகு இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, நேற்று எக்ஸ் டேட்டு. ஸோ எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ₹3 டிவிடெண்ட் கிடைக்கும். டிடிஎஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ணிக்கலாம், அந்த டிடிஎஸ் உங்களோட இன்கம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இப்போ எனக்கு இன்னும் இந்த ஒரு வாரத்தில், போன மாசமும் இந்த மாசமும் இந்த எஃப்ஐஐஸ் விற்கிறத பார்த்துட்டு, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு, மற்ற ஷேர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த பிஜி இன்வெட் அப்படின்றது இவ்வளோ தேவை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஒரு 3 வருஷம் இப்படி ஃபிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டு. ரைட். அதாவது ஜப்பான்ல இருக்க மாதிரி 30 வருஷத்தை நான் சொல்லலைங்க. 3 வருஷம் இப்படி ஃபிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்மளோட பிஜி இன்வெட்டாவது ஒரு வருஷத்துக்கு ₹12 இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்துகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதுலயே ஒரு ₹38 கிட்ட வந்துருங்க 3 வருஷத்துல. ரைட். இன்னைக்கு வந்து ₹88 இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நிறைய வித்திருப்பாங்க, அதனால ₹2 குறைஞ்சிருக்கும். ரைட். இன்னும் நிறைய வித்தாங்க, ₹20 வந்துச்சுன்னா நம்மளே வாங்கிக்கலாங்க தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரைட் அப்படின்னா நீங்க வந்து இதை பார்க்கலாம். ரைட். இது கோல்டும் இந்த பிஜி இன்வெட்டும் எவ்வளவு தேவை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஏன் பிஜி இன்வெட்ல மட்டும்தான் ரிஸ்க் இருக்கா? வேற எந்த ஷேர்லயுமே ரிஸ்க் இல்லையா அப்படின்னா, எல்லா ஷேர்லயும் தாங்க ரிஸ்க் இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல எஸ் பேங்க் வந்து நிஃப்டி 50க்குள்ள இருந்தது. ரைட். ₹350 இருந்தது. இப்போ அது ₹10 வரைக்கும் வந்துருச்சு. அது அது நம்மளுக்கு லாஸ் இல்லையா? எனக்கு லாஸ் இல்லைனாலும் யாரோ வச்சிருந்தவனுக்கு லாஸ் தானே. ரைட். லட்சக்கணக்கான பேர் எஸ் பேங்கை வந்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண காலத்துல கிஷோர் பியானியோட ஃபியூச்சர் குரூப் ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைஸஸ்ல இருந்தது. இன்னைக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ப்ரைஸ்ல இருக்குன்னு நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயும் லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. தென் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். தென் காஃபி டேவ் எடுத்துக்கங்க, ₹300 லிஸ்ட் ஆச்சு, இப்போ ₹30 இருக்கு இல்லையா? இது அந்த கம்பெனி வந்து கடல்ல சிக்கி ரைட், அதை இப்போ டேர்ன் ஓவர் பண்றதுக்காக எல்லாரும் குடும்பமா சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இது ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து லாஸ் இல்லையா? ஐடியா செல்லுலர் எடுத்துக்கோங்க. நான் 2015ல மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடி
ஒரு 125 ரூபா இருந்துச்சு ஐடியா செல்லர். இன்னைக்கு வோடாஃபோனோட மேட்ச் பண்ணாங்க. ரைட். ஏர்டெல்லாம் லாஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஏர்டெல் மேல வந்துருச்சு. இன்னும் ஒரு லட்சக்கணக்கான அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அதுக்கு கடன் இருக்கு வோடாஃபோனுக்கு. 10 ரூபால இருக்கு இல்லையா? 120 ரூபால இருந்து 10 டைம்ஸ் கீழே குறைஞ்சு வரலையா? ஸோ வேறு எந்த ஷேர்ல தான் வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்குதுங்க. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஷேர் ஆந்திரா பேங்க் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, 60 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபா வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அது யூனியன் பேங்கா மாறி, ரைட். அதனால எல்லாத்துலேயுமே வந்து ரிஸ்க் வந்து இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற டாடா மோட்டார்ஸ் வந்து 1200 போச்சு. தென் இப்போ 750க்கு வந்திருக்கு. இன்னொரு 500 வரைக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, வாங்கிக்குவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து இருக்கதாங்க செய்யும். அதனால முதலீடுகள் இது ஒரு வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து அவங்க எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்குதோ அதில் ஒரு மேக்ஸிமம், நம்ம ஏற்கனவே பிஜி பற்றி பேசினப்போ ஓவர் 99%, 98% வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட்ஸை. இதுல நம்மளுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, போன வாரம் நவம்பர் 7ஆம் தேதி பவர் கிரிட்டோட ரிசல்ட் வந்தப்ப அவங்க 4 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை பிஜி வீட்டுக்கு விற்கிறாங்க. அதாவது 26% ரெசிடியல் ஸ்டேக், ரெசிடியல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் 4 லைன்ஸை வந்து பிஜி வீட்டுக்கு வந்து விற்கிறாங்க. அதை பிஜி வீட்டு வந்து வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி கடன் வாங்கி வாங்குவாங்க, இல்லை ரைட்ஸ் இஷ்யூ போட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்ட பணத்தை வாங்கி அவங்க வந்து அந்த 26% ஸ்டேக்கை வந்து வாங்குவாங்க. பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் as a ஷேர் ஹோல்டரா எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்கிட்ட ரைட்ஸ் இஷ்யூ போட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்ல வாங்கிக்கிறதாங்க நல்லது. ஏன்னா நம்மளுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும், ரைட். அதுக்கேற்ற டிவிடெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கடனை வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கடனுக்கு வட்டி கட்டணும். வட்டி கொடுக்குறப்ப நம்மளுக்கு யூனிட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குறையும். அதனால பெட்டர் ரைட்ஸ் இஷ்யூ போட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. as a ஷேர் ஹோல்டரா நான் வந்து அதை பர்சனலாக விரும்புகிறேன். ரைட். நம்மளுக்கும் யூனிட்ஸ் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது எனக்கு மற்ற ஸ்டாக்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து மோசமான ஸ்டாக், இது வந்து வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிற அசெட்டு அப்படின்லாம் எனக்கு வந்து தோணலைங்க. இது வந்து உண்மையிலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கோல்டுங்க. கோல்டு நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 20-25% ஏறிடுச்சு நான் வாங்கினதுக்கு அப்புறம். பட் ரீசெண்டாக இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஷார்ட்ஸில் போட்டோம் இல்லையா, இப்போ ஒரு வாரத்தில் குறையுது. இன்னும் எவ்வளோ குறையும்னு தெரியல, ரைட். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து எப்போ கட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. ஜெரோம் பவலுக்கும் அங்கே உள்ள அரசு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இறங்குது அப்படின்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வாங்காதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்ஸ்ங்க கோல்டு வாங்குறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை விரும்பி இந்த பிஜி மீட்டையும் கோல்டையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எகெயின் ஒரு குட் டைம். ஓகே. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம்.